ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் அனுமதி பெற்று 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது. இதனை நம்பி 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளனர். ஆனால் அனுமதியின்றி வெளியூர் பெர்மிட் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது. இதனால் உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரத்தில் அனுமதியின்றி இயக்கப்படும் வெளியூர் ஆட்டோக்களை பறிமுதல் செய்ய கோரியும், இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவதை தடுக்க வேண்டும், மினி பேருந்து போல் டிக்கெட் வைத்து பெரிய வாகனங்கள் இயக்கப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் NP செந்தில் தலைமை வகித்தார். ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் R தமிழ்ச்செல்வன், N மணிகண்டன், N முனியசாமி, N மோகன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் M சிவாஜி, மாவட்ட செயலாளர் V பாஸ்கரன், மாவட்ட துணை செயலாளர் M கருணாமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் காசிநாத துரை மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர்.